முதல்ல சபை ரட்சிக்கப்படணும், கர்த்தர் அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும், பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி ஆண்டோடைய பிள்ளைகளா மாறணும். பாவத்தோட வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. பார்த்துக்காங்க, பாவத்தை விட்டு விலகணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு பெறணும். ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு சொன்னதை மறந்துடக்கூடாது. இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அது ஆண்டவர் இயேசுவினுடைய சபை. அது அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க யாரா இருந்தாலும் தாமதம் இல்லாம பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேணும். அது கர்த்தர் விரும்புகிறது. யார் அதை பெற்றுக்கொள்ளணும் என்று கேட்டீர்களானால், ரோமர் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்னு சொல்லியிருக்கிறது. உலக பாவம், உலக வேஷம், உலக இச்சை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் எல்லாம் விட்டு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்படி அர்ப்பணிக்கணும். ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு பொய் பேசக்கூடாது. ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு அடுத்த குடும்பத்துக்கு ஆப்பு எல்லாம் வைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளை வாழணும். சத்ருவா இருந்தாலும் அவர்களை நேசிக்க கர்த்தர் கிருபை தரணும். ஆமென். இப்ப ஆமென் கொஞ்சம் குறையுது பாத்தீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறவர்களுக்கு தானே நன்மை உண்டு. சங்கீதம் 119:1 சொல்லுது பாருங்களா, உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பாக்கியத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படி ஞான ஸ்நானம் பெற்றுட்டீங்கன்னா கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து தேவன் தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவன் தருகிற அபிஷேகம் 3 விடுதலை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியை பெற்றுக்கொண்டோமானால் விடுதலை. அபிஷேகம் பெற்றவர்கள் நிறைய பேர் சாட்சியா இல்லாததுனால அபிஷேகம் தவறு என்று நினைத்து விடக்கூடாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் போதித்து உணர்த்துவார். நடக்க வேண்டிய வழி ஆவியானவர் காட்டுவார். அதுல நம்ம நடக்கல அப்படின்னா காலம் போக போக சபையில வந்தா கையை தட்டுவோம், அந்நிய பாஷையை பேசுவோம், ஆவியில நிறைவோம், வெளியே போனா எல்லா குண்டாமண்டி தனமும், இது திக்குறிச்சி தமிழ், எல்லா குண்டாமண்டி தனமும் செய்துகிட்டே இருப்போம். அப்படி செய்தா அபிஷேகம் பெற்ற நீயும் பரலோகத்துக்கு போக போகிறது இல்லை. அபிஷேகம் பெற்றவங்க சாட்சியா ஜீவிக்கணும். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அபிஷேகம் பெற்றா சாட்சியா ஜீவிக்கணும். 4வதாக வேறுபட்டு வாழணும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? தரிக்க கூடாது. உலகத்தின் மனுஷர்களாய் வாழக்கூடாது. உலகத்தில் உள்ள மனிதர்களை போல உடுத்தி ஒருங்கி நடக்க கூடாது. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்க்க உங்களை பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இப்ப சபைக்குள்ள போனா முக்காடு போடணுமா? போடாட்டா என்னன்னு கேட்பாங்க. நான் போடாட்டா என்னன்னு கேட்டா அவ்வளவுதான், மண்டையில் அடிச்சிருவேன். அதனால முக்காடு கண்டிப்பா சர்ச்சுக்குள்ள வந்தா என்ன செய்யணும்? போடணும். விவேகானந்த ராக்குக்கு போனோம்னா சட்டையை கலத்துறது உண்மையானா சபைக்கு போனா முக்காடு என்ன செய்யணும்? போடணும். முக்காடு போடணும். சபைக்குள்ள வந்தா ஆண்டவரை ஆராதிக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அது மாடு மேய்க்கிற அந்த முச்செடி நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள வந்தா பாதரட்சையை கலற்றி வெளியே என்ன செய்யணும்? போடணும். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. இது நிறைய ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். அதனால உலகத்திற்கு ஒத்து ஜீவிக்க கூடாது, உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழக்கூடாது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளா வாழணும். அல்லேலூயா. வேறுபட்டு ஜீவிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா தினந்தோறும் பைபிள் படிக்கணும், தினந்தோறும் ஜெபம் பண்ணணும், தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது உம்முடைய வசனத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும்.
அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அடுத்ததாக ஐந்தாவதாக ஜெபம் பண்ணுதல்ல தரித்திருக்க பழகணும். நீங்க நல்லவங்க, 35 நாளா ஜெபத்துல தரித்திருக்கிறீர்கள், இன்னும் ஜெபத்துல தரித்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு ஆலயம் ஆராதனைகளை தந்திருந்தா அந்த ஆராதனைகளில் தினந்தோறும் பங்கு கொள்ளணும். இடைவிடாமல் ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறது ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. ஒரு நாள் கூட ஆராதனை அசட்டை பண்ணாமல் இருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு அழகு. என் இருதயத்தில் உள்ள சந்தோஷத்தோடு நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்கிறதற்காய் சொல்லுகிறேன். ஏசாயா 58வது அதிகாரம் 14வது வசனம், பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உங்களை ஏறி இருக்க பண்ணுவார், யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பார், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று எழுதியிருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணுவார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக என்று எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா? அதோட தொடர்ந்து எழுதியிருக்கும் பார்த்துக்காங்க, நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் சபைக்கு வாங்கன்னு புத்தி சொல்லுங்க, வாங்கன்னு புத்தி சொல்லுங்க. 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் எழுதியிருக்கிறது அல்லவா? நிறைய பேரை நீங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டு பாருங்க, கூப்பிடாம வராம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அங்க ஒருத்தருமே என்ன கூப்பிடலைங்க. நம்ம ஊர்ல பிரஸ்டேஜ் உண்டு தெரியுமா? கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்கலன்னா வரமாட்டாங்க தெரியுமா? நம்ம எல்லா இடத்துக்கும் கல்யாணத்துக்கு கார்டு கொடுத்துருப்போம், அடுத்த வீட்டுக்கு கொடுத்துருக்க மாட்டோம், மறந்துருப்போம். ஆனா அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டா வந்துருவாங்க. நான் ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையினுடைய பிறந்த நாளுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு போன போது பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப நண்பர். அதனால அவர் வீட்டுக்கு போயிட்டு அப்படி நேரம் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் அவர்கிட்ட கேட்டேன், உங்களை கூப்பிடலையா அப்படின்னு கேட்டேன். கூப்பிடாம இருக்க மாட்டாங்களே அப்படின்னா, நான் அந்த வீட்டுக்கு அந்த விசேஷத்துக்கு உள்ள போன பொழுது அந்த பிறந்த நாள் அந்த குழந்தையினுடைய தகப்பனை பார்த்து கேட்டேன், அவரை கூப்பிடலையா அப்படின்ட்டு. அவர் அப்படி மனைவியை பார்த்தார், நீ கூப்பிடலையா அப்படின்னாரு. நான் நீங்க கூப்பிட்டுருப்பீங்கன்னு நினைச்சேங்க, அதனால தான் கூப்பிடல. அம்மா கூப்பிட்டுருப்பாங்க, டாடி நீங்க கூப்பிட்டீங்களா, டாடி மம்மி நீங்க கூப்பிட்டீங்களா? நான் ஒருத்தரும் கூப்பிடல. எடுத்தெறிஞ்சு ஒரு ஓட்டம் ஓடி அந்த வீட்டில் போய், ஐயா தெரியாம நடந்துட்டு வந்துருங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் உள்ள வந்தாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்து பார்த்துக்காங்க. விரோதிகள் அல்ல, மறந்தது. அதனால உங்க ஊர் பக்கத்துல எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லணும். அப்படி சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க சொன்னதுனால அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுவாங்க. தேவராஜ்யத்துல உங்க பெயர்ல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அல்லேலூயா. தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசி பாருங்க பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். யாராவது மைக் வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பாங்களாம். அப்படின்னா உங்களை கர்த்தர் நட்சத்திரங்களாய் மாற்றுவார். உங்களை எப்படி மாற்றுவார்? நிறைய பேரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களாய் மாற்றுவார். அடுத்ததாக 5ஆவதாக உபவாசத்துல தரித்திருக்கணும். உபவாசத்துல தரித்திருக்கணும். என்ன வியாதி வந்தாலும் என்ன பலவீனம் வந்தாலும் வாரத்துல 3 தரம் உபவாசிக்கணும். பார்த்துக்காங்க, 3 தரம் உபவாசிக்கணும். எவ்வளவு பெரிய சீரியஸா இருந்தாலும் சரிதான். சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுகர் வந்துடும், பிரஷர் வந்துட்டு அதனால இனி உபவாசம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பைபிள் எழுதியிருக்கு, பரிசேயர் நீதியிலும் பரிசேயர் ஆயக்கார் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீங்களா, வரமாட்டீங்கன்னு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. பரிசேயர்கள் வாரத்தில் 2 தரம் உபவாசிப்பாங்க, அதை விட கொஞ்சம் கூடுதல் உபவாசிக்கணும் பார்த்தீங்களா. அதனால 3 தரம் உபவாசிக்கப்படியுங்கள். உபவாச ஜெபம் உங்களை ஆசீர்வதிக்கும். உபவாச ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுவது. உபவாச ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது, தேவனோடு தனித்து உட்காருவது, நம்முடைய இருதய வேதனைகளை எல்லாம் சொல்லுவது, ஆண்டவருடைய பாதத்தில் எல்லா வேதனைகளை தெரியப்படுத்துவது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மை நிரப்ப கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா.
தேவ பிள்ளைகள் பரிசுத்த பந்தியில பங்கு பெறணும். பரிசுத்த தேவ பிள்ளைகளோடு பங்கு பெறணும். எப்படி பங்கு பெறணும்? பரிசுத்த தேவ பிள்ளைகளோடு. எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு போய் இந்த எல்லாம் போச்சுது நிறையும் சந்தைக்கு போனது மாதிரி போயிடக்கூடாது. பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிறது பயத்தோட பக்தியோட பங்கு பெறணும், ஆயத்தத்தோட பங்கு பெறணும். அபாத்திரமாய் பங்கு பெற்று சிலர் மரித்திருக்கிறார்கள், சிலர் வியாதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆதலால் அந்த நிலை வரக்கூடாதபடி கர்த்தருடைய வசனத்தின்படி பரிசுத்த பந்தியில பங்கு பெறணும். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாத்திலையும் மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் 2:47 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெறணும், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் உபதேசங்களாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினவைகள். தொடர்ந்து இன்றைய தேவ வசனத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் போதும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போதும். சிலுவையை பற்றிய உபதேசம் கடந்த 34 நாட்களாக பல உலகத்தில் பிரசித்தி பெற்ற அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் இங்கே கொண்டு வந்து உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அற்புதமான தேவன். அல்லேலூயா. அற்புதமான தேவன். அவர் தேவ மனிதர்களை கொண்டுதான் பேசுவார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிறதுல ஒன்றுதான் இந்த 35வது நாளாக 34 நாட்கள் பேசின தேவ மனிதர்களோடு சேர்ந்து நானும் சொல்லுகிறேன், சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு வேண்டும். சிலுவையை பற்றிய உபதேசம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சிலுவை ஒரு மிக முக்கியமான ஒன்று. கவனிக்கணும். என்ன? ரொம்ப கவனமா கவனிக்கணும். நான் சில நேரங்கள் சொல்லுகிறத புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. சிலுவை என்பது உபதேசம் தானே தவிர சிலுவை என்பது புனித சின்னம் அல்ல. நிறைய பேருக்கு ஒத்துக்கிட முடியாது. திரும்பவும் 2வது ரிப்பீட் பண்ணி சொல்றேன். சிலுவை என்பது உபதேசம் தானே தவிர சிலுவை என்பது புனித சின்னம் அல்ல. சிலுவை என்கிறது தண்டனையோடு சேர்ந்த ஒன்று. வேதாகமத்திலே பல தண்டனைகள் பல மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தண்டனைகள் பல விதங்கள்ல கொடுக்கப்பட்டது. யாராகிலும் ஒருவன் கண்ணை அடித்து விட்டானால் கண்ணுக்கு பதிலாக அவன் கண்ணை பிடுங்கி விட வேண்டும். கையினால் அடித்து விட்டானால் கைக்கு பதில் அவன் கையை எடுத்து விட வேண்டும். வேறொருடைய மனைவி அவன் தீட்டுப்படுத்தி விட்டானால் இவனை கொலை செய்ய வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டு தண்டனை. அந்த தண்டனை தான் நிலவிலே நடந்து வந்து கொண்டே இருந்தது. அது ஒரு வகை தண்டனை. சிலர் தவறு செய்து விட்டார்களானால் அவர்களுக்கு கல் எறிந்து கொல்லுகிற பழக்கம் இருந்தது. அவர்களை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். ஆகான் என்கிற ஒரு மனிதன், அவன் தேவன் பிரியப்படாத பாபிலோனின் சால்வைகளை பலவிதமான பொற்பாளங்களை எடுத்து வீட்டிற்குள்ளே புதைத்து வைத்திருந்தான். ஆகானுக்கு தண்டனை, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கல் எறிந்து கொன்றார்கள். அப்படி ஒரு தண்டனை கொடுத்தார்கள். மட்டுமல்ல, பல மனிதர்களை தொழுமரத்திலே மாட்டியிருந்தார்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்த பேதுருவை தொழுமரத்திலே மாட்டியிருந்தார்கள். பவுல், சீலா என்கிற 2 பேரையும் தொழுமரத்திலே மாட்டியிருந்தார்கள். தொழுமரத்திலே மாட்டி விடுவார்கள். மாட்டி வைத்துக் கொண்டு அடி மேல் அடி அடிப்பார்கள். கை சங்கிலியில கட்டப்பட்டிருக்கும், கால் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கும். முதுகை கோர் அடிகளினாலே அடிப்பார்கள். அந்த ஓங்கி அடிக்கிற அடி அத்தனை கடுமையா இருக்கும். மலேசியா தேசத்தின் தண்டனையே அதுதான். ஒரு நல்ல பெரம்பை எடுத்து அடி, அப்படி அடித்தார்களானால் அது வாழ்நாள் முழுவதும் அடையாளமாயிருக்கும். ஒரு அடி 2 அடி வாங்குவது. பவுல் சொல்லுகிறார், 1 குறைய 40 அடிகள் அடித்தார்கள். 40 அடிகள் அடித்தார்கள். அப்படி கோர தண்டனை கொடுத்தார்கள். அதிலே ஒரு தண்டனை தான் சிலுவையின் தண்டனை. அந்த நாட்களிலே, இயேசு வாழ்ந்த நாட்களிலே எவ்வளவு கொடுமையான பாவம் செய்தால் அவர்களை சிலுவையில் அறைவதுதான் உண்டு.
அப்படித்தான் சிலுவையில் அறைவார்கள். சிலுவையில் அறைந்து அவர்களை கொலை செய்வார்கள். சிலுவையிலே அவன் துடிக்க துடிக்க சாக வேண்டும், கதறி அழுது சாக வேண்டும். ஐயோ, என் வேதனைகள் யாரும் சகிக்க முடியவில்லையே என்று சொல்லி அழ வேண்டும். இப்பொழுது நாங்கள் மேடையில் நிற்கிறது போல உயர்வான இடத்துல அந்த சிலுவை மரத்தில் தொங்க விட்டிருப்பார்கள். தொங்க விட்டிருக்கிற அவர்கள் அந்த சிலுவையில துடி துடித்து சாவார்கள், துடி துடித்து ரத்தம் சிந்த சாவார்கள். அப்படி சாகிற பொழுது தூரத்தில் இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். அப்படியே உயிர் விடவில்லை என்றால் என்ன செய்வார்கள் என்றால், ஈட்டியை எடுத்து விலாவிலே ஓங்கி குத்துவார்கள், ரத்தம் பீரிட்டு பாயும். அதிலும் சாகவில்லை என்றால் அவருடைய முழங்காலுக்கு கீழே கால்களை வெட்டி துண்டாக்கி விடுவார்கள். இதெல்லாம் மயக்க மருந்து கொடுத்து செய்தா நல்லா இருக்கும். ஆனா அப்படி செய்ய மாட்டார்கள். உயிரோடு தான் கொலை செய்வார்கள், உயிரோடு கொலை செய்வார்கள். ஜன பந்துக்கள் பார்த்து கொண்டு நிற்பார்கள். சிலுவையிலே தொங்கி இருக்கிற அந்த மனிதனுடைய மனைவி பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஐயோ அப்பா, உங்களுக்கு இந்த வேதனை, ஐயோ அம்மா, உங்களுக்கு இந்த வேதனை, ஐயோ உங்களுக்கு இந்த வேதனை என்று புலம்புவார்கள். துன்மார்க்கனாய் இருந்தாலும் அவர்களுடைய சத்துருவாய் இருந்தாலும் ஐயோ உனக்கு இந்த பாடு ஏன் என்று புலம்புவார்கள். அங்கிருந்து மன்னிக்க முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் செய்த தவறு, என்னை விட்டு விடுங்கள் என்று கேட்க முடியாது. அப்படி கேட்க முடியாமல் துடி துடித்து சாகிறது தான் சிலுவை மரணத்தின் கோரம். அந்த கோரத்திற்கு இயேசு போகிறார். சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார் என்று தெரிந்த பொழுதுதான், சர்வ வல்லமை உள்ளவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டிக்கிற பொழுது தேவன் அருகே, பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தவர் இப்பொழுது கோர சிலுவைக்குள்ளே போக போகிறார் என்று நினைத்த பொழுது அந்த கொடுமையை தாங்க முடியாமல் தான், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று புலம்பினார். அவ்வளவு கோர தண்டனை அது, கோர தண்டனை அது. அந்த கோர தண்டனையை சகிக்க இயேசு தம்மை அர்ப்பணிக்க வேண்டியது வந்தது, அர்ப்பணிக்க வேண்டியது வந்தது. எதற்காக இயேசு இந்த சிலுவையிலே போக வேண்டும் என்று கேட்டீர்களானால், ஆதியாகமத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து இந்த பாவம் செய்து விடாதீர்கள் என்று கட்டளையிட்டார். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பித்தார்கள். அதை செய்ய ஆரம்பித்ததனால் கட்டளையை மீறுவது பாவம், கட்டளையை மீறுவது பாவம். பாவம் புரிந்து கொள்ள வேணும். கட்டளையை மீறுவது பாவம். ஒரு சின்ன குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு பக்கத்துல ஒரு கப்பு வச்சிருந்தீங்கன்னா அந்த கப்பை உடைச்சிடுச்சுன்னா அப்பா ஓடி வந்து அந்த பிள்ளையை தூக்கி கப்பு உடைச்சிட்டல, பிள்ளை ஊற படிச்சிடுச்சு, பிள்ளை ஊற படிச்சிடுச்சு, ஊந்து நடக்க படிச்சிடுச்சு. இனி அந்த பிள்ளை நடக்க படிச்சது என்று நல்ல செல்லமா தூக்கி உடைச்ச கப்புக்கு பிள்ளைக்கு ஒரு தண்டனையும் கிடையாது, 2 கிஸ் தான் கிடைக்கும். நல்ல முத்தம் கொடுப்பார்கள். அந்த பிள்ளை இப்போ 8 மாசம் ஆயிட்டு திரும்ப கப்பு உடைச்சிடுச்சின்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு சின்ன கம்பு எடுத்து இனி உடைச்சேன்னா தொலைச்சிருவேன், அடிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் எழும்பி நடந்து தத்தி 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 நடந்து வந்தது. இப்ப வந்து அந்த கப்பை எடுத்து போட்டு ஒரு உடைச்சதுன்னா ஒரு கம்பெடுத்து 1 லேசா கொடுப்போம். உடைக்க கூடாது. இப்படி ஊர்ல உள்ளதெல்லாம் உடைச்சு வச்சேன்னா அப்பா வாங்கி கஷ்டப்பட்டது நாசம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜா அது பாவமாகிறது, ஸ்டேஜா பாவமாகுது. 10 வயசு பிள்ளை உடைச்சா கொஞ்சம் வேகமா ஒரு அடி கிடக்கும். 12 வயசு பிள்ளை உடைச்சா வாங்கி வைடான்னு சொல்லுவோம். 18 வயசு வரும்போது இத மாதிரி ஒரு கப்பு வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமாடான்னு சொல்லுவோம். 35 வயசானா உடைச்சா அவன் வாங்கி வைப்பான், அவனுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தண்டனை வித்தியாசமாகிறது, பாவம் வித்தியாசமாகிறது, பாவம் வித்தியாசமாகிறது. வேறொருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு பெண்ணை பாலியல் தொந்தரவு பண்ணினா அது நிபந்தனையின்படி பாவம். பாவம். அந்த பாவத்தை செய்யக்கூடாது, பாவத்தை செய்யக்கூடாது. நிறைய பாவங்களை செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். இப்படி பல தண்டனைகள் உண்டு. அந்த தண்டனையை சகிக்கிறதற்கு பல மனிதர்கள் எழும்புவார்கள் என்று வேதம் நினைத்தது உண்மை. அவர் நினைத்தார் இது ஆதாம் செய்த பாவத்திற்கு ஏனோக்கு விடுதலையை கொண்டு வந்து விடுவார் நினைத்தார். விடுதலை வர முடியாதனால ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நோவாவினால் விடுதலை வரும் என்று நினைத்தார். வராததினாலே தேசம் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது.
ஆபிரகாம் மூலம் அந்த விடுதலை வந்துவிடும் என்று நினைத்தார். சோதோமுக்காய் புலம்பி அழுத ஆபிரகாமின் மூலமாய் அந்த விடுதலை வரவில்லை. சோதோம் அழிக்கப்பட்டது. லோத்தும் குடும்பத்தாரும் தப்பித்தார்கள். ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் தப்புவீர்கள், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறதுனால் நீங்கள் தப்ப முடியாது. லோத்துவுக்காய் ஜெபிக்கிற நல்ல பரிசுத்தவான் ஆபிரகாம் இருந்தார். ஆனால் அவன் மீட்கப்படாத காரணத்தினாலே அவன் குடும்பம் சேதமாயிற்று. உபாகம புஸ்தகம் 23:3 படி அந்த குடும்பம் பாவத்திற்குள்ளாகி அந்த குடும்பம் பரலோகத்திற்கு வர முடியாத குடும்பமாய் மாறிற்று. உபாகமம் 23:3 படித்து பாருங்கள், பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. போதும். கவனிங்க, அம்மோனியன் மோவாப் யார் என்று கேட்டீர்களானால், ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் கடைசி வசனத்தில் லோத்தின் புத்திரர்களோடு லோத்தின் குமாரத்திகளோடு பாவம் செய்தான். அம்மோன் புத்திரர்கள் பிறந்தார்கள். அம்மோனியனும் மோவாபியரும் பிறந்தார்கள். எப்பொழுது தவறாய் பாவத்தோடு பிறக்கிறதோ அந்த குழந்தைகள் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆதலால் தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தந்த மனைவியோட தந்த கணவனோட தந்த குடும்பத்தில் சந்தோஷமா வாழணும். சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைகளும் இருக்கிறதுனால அன்போடு சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நல்ல துணையை உருவாக்கி தருவார். அதுவரை காத்திருக்கணும். ஒளிச்சு செல்போன்ல பேசி அங்க பேசி இங்க பேசி நீ கல்யாணம் முடிஞ்ச பிறகு அழுந்து சாகாம இருக்கிறதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பாவத்துக்கு விலகி ஓடணும். பாவத்திற்கு விலகி ஓடுகிறதா தேவ பிள்ளைகளுக்கு அழகு. 2 காரியம் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாவத்துக்கு விலகி ஓடுங்கள்னு எழுதியிருக்காரு. பாவத்தை கண்டா விலகி ஓடணும். இல்ல பாஸ்டர் நாங்க நிப்பேன்னு சொரிஞ்சுக்கிட்டே நின்ன உளுந்துருவ. நீ உளுந்துட்டே உனக்கு பின்னால் இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவாய். யோசேப்பு அப்படித்தான். ஒரு பெரிய தேவ மனுஷனாவதற்கு அவனை தடுக்க சாத்தான் தீர்மானித்துதான் பார்வோன் குமாரத்தியை கொண்டு வந்தார். அவ பக்கத்துல நின்று அவளை பிடிச்சு இழுத்து ஏன் கூட பாவம் செய்யறான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடணும். சில காலங்கள் ஜெயில், அந்த ஜெயிலும் கர்த்தரை விடாமல் பின்பற்றினான். கர்த்தர் அவனை பார்வோனின் அரண்மனையில உயர்த்த வல்லமை உள்ளவராயிருந்தார். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா ஜீவித்தீர்களானால் உங்களை உயர்த்துகிற ஒரு இயேசு இன்றும் இருக்கிறார். உண்மையாய் கர்த்தருக்காய் வாழுகிறவர்களை உயர்த்துகிற கர்த்தர் இருக்கிறார். அவருக்காய் வாழுகிறவர்களை உயர்த்துவார். இப்படி ஒவ்வொருவராய் நினைத்தார். நியாயாதிபதிகளின் மூலம் அந்த விடுதலை வந்துவிடும், அந்த தீர்க்கதரிசிகள் மூலம் விடுதலை வந்துவிடும் என்றெல்லாம் நினைத்தார். யார் மூலமும் விடுதலை வராததினால சொந்த குமாரன் என்று பாராமல் தம்முடைய குமாரனையே கொடுத்து அந்த விடுதலையை கொடுக்க வந்ததுதான் இந்த மகா பெரிய சிலுவையின் உபதேசம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி சொல்லுங்க. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். பாவத்தை சிலுவையில் அறிக்கையிடணும். சிலுவையில் அறிக்கையிடணும். சிலுவையில் யாரு? இயேசுடைய ரத்தம் நம்ம மேல கழுவப்படணும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினால் தான் நம்மை கழுவுகிறார். அவருடைய ரத்தத்தினால், அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால் கழுவுவதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் என் இயேசு நமக்காய் மரித்தார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க. சத்தமா
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த இயேசு போதுமே. அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப சுலபமா படிக்கிறது. முதல் முறை நீங்க ஆண்டோடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இடையிடையே ஒரு பாட்டு படிச்சா நல்லா இருக்கும் பாத்தீங்களா? அதனால இது ஈஸியா படிக்கிறதற்கு ஏற்றது. உள்ளேயும் வெளியே இருக்கிறவர்களுக்காய் சொல்லுகிறேன். திரும்ப ஒரு தடவை கூட நல்லா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நல்ல கையை தட்டி திரும்ப எல்லாரும் சேர்ந்து அது சொல்லுவோம். அழகா இருக்குல்ல? இயேசு போதுமேன்னு சொல்ல நல்லா இருக்குல்ல? பக்கத்துல இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு போதும். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு போதும் போதும். பைபிள்ல என் கிருபை உனக்கு போதும் போதும். நல்ல கையை தட்டி திரும்ப ஒரு தடவை கூட சொல்லுவோமா? இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எண்ணி எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஒரு முறை கூட இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. அதனால தான் நமக்காய் மரித்த அந்த இயேசுவை நம்பணும், இயேசுவை நம்பணும். இயேசு நமக்கு ஏன் தெய்வம் என்று கேட்டீர்களானால், ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம், அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். வாசிங்க பார்க்கலாம். 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சங்கீதம் 32:1 சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். நான் பாவிதான் ஆண்டவரே, என்ன மன்னிப்பான்னு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும். அறிக்கை எடுக்கிறதற்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவரே, ரோட்ல போனா 10 பாவிகளோட 10 துன்மார்க்கரோட பாவம் செய்துட்டேன்னு சத்தம் போட முடியாது. தனி அறையில உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட அழணும், அப்பா நான் செய்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு தார ஆண்டவரேன்னு கேட்கணும். அழுது புலம்பணும், அழுது புலம்பணும். கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பாவிய ஒருபோதும் தள்ளாத கர்த்தர் அவர். எப்பேற்பட்ட பாவியையும் அவர் நேசிக்கிறார். அவர் ரட்சித்த ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், அவ்வளவு கோர பாவம் செய்தவர்கள். உலகத்துல பெரிய பாவம் செய்த மனிதன் யார் என்று கேட்டீர்களானால், யூதாஸ் பாவம் செய்து நாண்டு கொண்டு செத்துட்டான். உயிரோட இருந்த மனிதன்ல பேதுரு பயங்கரமான மனுஷன், பேதுரு பயங்கரமான மனுஷன், நிறைய பாவம் செய்தவன் அவன். அவரை எனக்கு தெரியாதையா என்று சொன்னான். பைபிள்ல அவன் சொன்ன வார்த்தைகள் எழுத முடியாத கூச்சமான வார்த்தைகள். ஆதலால் வேதம் சொல்லுகிறது, அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எடப்பட்டதெல்லாம் எழுதல, முடிந்ததெல்லாம் எழுதல. அவன் அவ்வளவு மோசமா பேசிட்டு இயேசுக்கு முகத்தை அப்படி பார்த்தா, இயேசு அந்த பிலாத்தின் நர்மல் இருந்து அப்படி திரும்பி பார்த்தார். மனம் கசந்து அழுதான், மனம் கசந்து அழுதான். அழுதவன் இயேசு முகத்தை பார்க்க விரும்பல.
இயேசு முகத்தை பார்க்க விரும்பாம தனியா ஒரு அறை ஒரு இடத்துல போயிருந்து புலம்பி அழுதான். வேதம் எனக்கு சொல்லுகிறது, நம்மை நேசிக்கிற அன்பு நிறைந்த கர்த்தர் பாவம் செய்த அவனை, சபித்த அவனை, சத்தியம் பண்ணின அவனை இயேசு தேடி சென்று, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். சத்துருக்களை நேசிக்கிற ஒருவர் உண்டானார், அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். வாளு, கத்தி, ஈட்டி ஒண்ணுமே இருக்காது. அன்போடு ஒரு தேவனை பார்க்கலாம், அன்போடு அரவணைக்கிற ஒரு கர்த்தரை பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதம் நிறைந்த தேவனை பார்க்க முடியும். அந்த அன்பின் தேவன் தான் பாவியாகிய நம்மை நேசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அப்படியே கரத்தை வைத்து சொல்லுங்க, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாத்தவமோ. ஒரு முறை கூட, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாத்தவமோ. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன் எத்தனை முறைனாலும் மன்னிப்பார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றுட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கூட பெற்றுட்டேன், ஆனா தெரியாம சில பாவங்கள் அகப்பட்டுட்டேன்னு நினைச்சா, இன்று ராத்திரி உங்களுக்கு தேவ வார்த்தையாய் உங்கள் அருகிலே வருகிறவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க தயை பெருத்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவை போல மன்னிக்கிற ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. இயேசுவை போல சிலுவையில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த கோர அடியெல்லாம் வாங்கி இருக்கிறார். அந்த போர் சேவர்களுடைய தாடி மயிரை பிடுங்கினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், ஓங்கி சாட்டையினால் அவரை அடித்தார்கள், கோர காயங்கள் அவருக்கு வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகு உழுகிறவருடைய நிலம் போல பிக்கப்பட்டது. அத்தனை கோர பாடுகளை கர்த்தர் நமக்காகத்தான் சகித்தார், நமக்காகத்தான் சகித்தார், நமக்காகத்தான் சகித்தார், நமக்காகத்தான் சகித்தார். அந்த அன்பு நிறைந்த ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே என்ன மன்னியும் என்று கேட்டீர்களானா, எப்பேற்பட்ட பாவியானாலும் மன்னிப்பார், எப்பேற்பட்ட பாவியானாலும் மன்னிப்பார். அவர் உங்கள் பாவத்தை மன்னிக்க தயை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையில நின்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் சிலுவையில கடந்து அப்படியே துடித்து சாவார்கள். கன்னியாகுமரி தமிழ்ல சொன்னா இந்த கோழி படைக்கிறது போல புடைபிடித்து சாவார்கள். அந்த கோர நேரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலுவையில பார்க்கிறார்கள், அவர் கோர சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கோர சிலுவையில இப்போ அவர் அலற போகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சத்தம் வருகிறது, இதோ இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மற்ற மனிதர்கள் கோர சத்தம் விடுகிற பொழுது அங்கேயும் சிலுவையில் உன் அருகே நின்று உன்னை மன்னிக்கிற கர்த்தரை தான் பார்க்க முடியும், உன்னை மன்னிக்கிற தேவனை தான் பார்க்க முடியும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, என கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த 35வது நாளிலே உனக்கு ஒரு தருணம் தருகிறார். நான் பாவிதாம்பா, என்ன மன்னியும் ஆண்டவரே என்று கதறினால் உன்னை மன்னிக்க தயை பெருத்திருக்கிற கர்த்தர் இருக்கிறார், தயை பெருத்திருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் எவ்வளவு நாள் உன்னை மன்னிப்பார் தெரியுமா? உலகத்தில் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் உன்னை மன்னிக்கிற தேவன். இன்றைக்கு அந்த உயிர் தந்திருக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு நான் ஜீவிப்பேன் என்ன நம்பிக்கை இருக்கு? என்ன நம்பிக்கை இருக்கு? ஒரு முறை ஒரு கூட்டத்திற்கு என்னை மொழிபெயர்ப்பதற்காக அழைத்திருந்தார்கள், டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்கு கூப்பிட்டிருந்தாங்க. மலையாளத்திலிருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், அது ஒரு கல்யாண ஆராதனை. அன்றைக்கு எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுனால நான் ஒரு பாஸ்டர் அனுப்பினேன். அந்த பாஸ்டர் போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணார். கூட்டம் முடிஞ்ச உடனே நான் என்ன ஏற்பாடு பண்ணினவற்றை கேட்டேன், எனக்கு யார் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு பாஸ்டரை சொன்னாங்க, இந்த பாஸ்டர் தான் ஏற்பாடு பண்ணினேன், அந்த பாஸ்டர் தான் அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி சந்தோஷம், அவர் நல்லா பண்ணுவார் எனக்கு தெரியும் என்று சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிந்து அந்த பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணாரு. அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்து சுருண்டு செத்து போயிட்டாரியா அப்படின்னு சொன்னார்.
டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது மனிதர்களுக்கு கேரண்டியே கிடையாது. டியூப் லைட் வாங்கினா கேரண்டி எழுதி தருவாங்க. இந்த எல்லா GFL பல்புக்கு பின்னாடி ஒரு டேட் அங்க எழுதி வச்சிருப்பாங்க. இது கேரண்டி, இத்தனை வருஷத்துல அது கெட்டு போகாதுன்னு எழுதி தந்திருப்பாங்க. நீங்க பிறக்கும் போது உங்களை டெலிவரி பார்த்த டாக்டர் அப்படி ஒரு பெண் இல்லாம இருந்துட்டாங்களோ என்னவோ தெரியல, அவங்க எழுதல. அதனால உங்க தலையில எழுத்து இல்லைங்க. சிலர் சொல்றாங்கல்ல, இது ஏன் தலை எழுத்துன்னு சொல்றாங்கல்ல, தலை எழுத்து இல்ல, அது அந்த டாக்டர் எழுதல. உங்க தலையெழுத்து இல்ல. நீங்க உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்வீர்கள் என்று நமக்கே தெரியாது. தேவன் நமக்கு தந்த ஜீவன் கர்த்தர் கூப்பிடும் போது போயிரும். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்பது. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க தயை பெற்றிருக்கிறார். சங்கீதம் 32வது சங்கீதத்துல 3வது 4வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை வரும் பாருங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அதுக்கு முந்தின வசனம் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்னு ஒரு வசனம் வருமே, வாசிங்க பார்க்கலாம். 32வது சங்கீதத்துல டக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீ என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்றல்ல, பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தை மன்னிக்கல, பாவத்தின் தோஷம். ஒரு மொழியாக்கத்தில் எப்படி எழுதி இருக்கிறது, the root of sin, பாவத்தின் வேற கர்த்தர் மன்னித்தாராம். பாவத்தின் வேற, பாவத்துக்கு என்னையா வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அதிலே ஆண்டவர் எழுதுகிற கற்பனை அதில் இருக்கிறது. 20வது அதிகாரத்தில் 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது யாத்ராகமத்தில். அதுல 4வது வசனத்தில் என்ன என்று அதுல ஆண்டவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். நான் செய்த பாவத்திற்கு எனக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிப்பாராம். பாவத்தின் வேர் எங்க வருகிறது? நான் செய்த தவறுக்கு தண்டனை 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு. புரியும்படி சொல்றேன் பாருங்க. என்னைய தண்டிச்சா நான் பொறுத்து கொள்ளுவேன். ஆனா என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய தண்டிச்சா மன்னிப்பு கேட்பேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளை அடிபடக்கூடாது. நான் பட்டுக்கிடுவேன். நீங்க செய்த தவறுக்கு கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறையை விசாரிப்பேன்னு சொல்றார். அந்த விசாரிப்பு வராம இருக்கணுமானா, நம்முடைய பாவங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விலகணும். அந்த இடத்துல சிலை வழிபாடு ரொம்ப அழுத்தி சொல்லுகிறார். சிலை வழிபாடு இருக்கவே கூடாது. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது எந்த சிலையா இருந்தாலும் சரி, அந்த சிலை உங்க வீட்டுல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது அப்படி ஒரு தாத்தாவை சிலுவையில வச்சிருந்தது மாதிரி வச்சிருந்தாலும் சரிதான், தலையை அப்படி போட்டுக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் சரிதான். நீங்க பார்க்கிற படத்தில் உள்ள இயேசு மாதிரி ஒரு இயேசு இருந்தாரானால் அவர் அலங்கோலமா தான் இருந்திருப்பார். பைபிள் அவரை பற்றி சொல்லி இருக்கிறது, அவர் 10,000ங்களில் சிறந்தவர், பூரண அழகுள்ளவர். அல்லேலூயா. அவரை ஒரு சிலையிலே நீங்க வடிவிச்சுக்கிடவே முடியாது. ஆமா, வடிவிச்சிடவே முடியாது. அந்த 12 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சாங்களாம். வரைகிற போது ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து வரைஞ்சாங்க. வரைஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நடுவுல இருக்கிற இயேசு இவனை மாதிரி இருப்பார்னு நினைச்சு ஒருத்தனை கூப்பிட்டு வரைஞ்சாங்க. அடுத்தது ஒவ்வொருத்தனையா வரைஞ்சு வந்தாங்க. கடைசியில ஒருத்தனை வரைகிறதற்கு கூட்டி கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். வரைந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் கேட்டான், அந்த லாஸ்ட்ல இருக்க மனுஷனை வரைகிறீங்களே, அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா யூதாஸ் அப்படின்னா. யூதாஸையா வரைகிறீங்க? அந்த நடுவுல இருக்கிற ஜீசஸ்னு ஒருத்தரை வரைஞ்சீங்கல்ல, அப்போ நான் தான் வந்தேன். அன்னைக்கு ஜீசஸ் மாதிரி இருந்தேனா? அவ்வளவு அழகா இருந்தேனா?
அவ்வளவு அற்புதமா இருந்தேன். இப்போ இந்த 12வது மனிதனாகி யூதாச வரைகிற பொழுது நான் இப்போ யூதாஸ் மாறிட்டேன். என் சாயல் அந்த நிலம் மாறிட்டு. ஆரம்பிக்கும் போது தேவ சாயலா இருந்தது, இப்பொழுது என் சாயல் யூதாஸ் மாறிட்டு. சில நேரம் கொஞ்சம் கற்பனை மாதிரி தெரியுது இல்ல, அத மாதிரி தான் நம்ம சாயலும். ஆரம்பத்துல தேவ சாயல் மாதிரி இருந்தது, இப்ப போக போக என்ன சாயல் வந்துட்டு இருக்கு? பிசாசுக சாயல் வந்துட்டு இருக்கு. ஆமா, பிசாசுக சாயல். சிலரெல்லாம் ஒத்துக்கிடுவாங்க, பாத்துக்காங்க. நான் ஒத்துக்கிடுறத சொல்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறது இல்ல, ஒத்துக்கிடுறதுக்கு. ஸ்திரீகள் மயிரை நீளமாய் வளர்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. நீளமா தான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். இப்படி இழுத்து போட்டு இப்படி ஒரு வெட்டுனா அதுக்கு பேர் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு பேர். ஆமா, நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஏம்னா சிலருக்கு எண்ணம் நான் குரங்குல இருந்து வந்தேன்னு சொல்றதுனால அதுக்கு மங்கி கிராப்னு பேர். அத தமிழ்ல, இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்டாண்டர்டு, தமிழ்ல சொன்னா குரங்கு வெட்டி இருக்க அப்படின்னு சொல்றது மாதிரி. சில தம்பிமாருக்கு முடி வெட்டுகிறது பிடிக்காது. அவன் இப்படி நீளமா வளர்த்தி போட்டிருப்பான். அவன் பொம்பளை மாதிரி இப்ப வளர்த்தி போடுறதுல ரொம்ப பிரியம் எல்லாருக்கும். இப்ப ஆம்பளைகள் எல்லாம் பாக்கீங்கல்ல, நல்ல கால தாடியும் மீசையும் இல்லைன்னு அவனை பார்த்தா ஆம்பளையான்னு தெரியாது. அப்படி போட்டு நடப்பான் பாத்தீங்களா? அப்படி ஆண்கள் மயிர நீளமாய் வளர்ப்பது அவங்களுக்கு கனவீனமாய் இருக்குமேன்னு எழுதியிருக்கு. அதனால ஆம்பளைங்க அடக்கம் ஒடுக்கமா முடிய என்ன செய்யணும்? வெட்டணும். சில ஆம்பளைங்க எல்லாம் தொப்பி மாதிரி வச்சிருப்பாங்க, தெரியும் அவனை பார்த்தா. அவனுக்கு புரோக்ரஸ் கார்டு ஒன்னும் பார்க்காண்டான், அவனை பார்த்த உடனே தெரியும். இந்த சைடெல்லாம் வெட்டி வச்சிருப்பான், மேல மட்டும் வச்சிருப்பான். இவன் தோத்தவன் தொப்பி வச்சிருக்கான்னு அர்த்தம். தொப்பி வச்சிருக்கான், இவன் தோத்துட்டான் அப்படின்னு அவனுக்கு புரோக்ரஸ் கார்டு பார்க்காண்டாங்க. நீங்க வேணும்னா அப்படிப்பட்டவனை பார்த்து கூப்பிட்டு அந்த புரோக்ரஸ் கார்டை கேளுங்களேன். அது எல்லாரும் சிவப்பு மை அடையாளம் அதுல டெக்கரேஷன் கொடுத்தது மாதிரி கொடுத்துருக்கும். அது தெரியும். அதனால நம்ம செய்யற பாவம் எல்லாம் நாம் அறிக்கை செய்து விட்டு விடணும். பார்த்துக்காங்க, அந்த பாவத்தை திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது? திரும்ப செய்யக்கூடாது. நிர்வாணம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் பூரணமா நம்ம உடலை மறைச்சிருக்கணும். இப்போ அந்த உடலெல்லாம் திறந்து காட்டுறதுக்கு இப்ப ரெடி. இப்போ திரும்ப ஆதாம் மாதிரி வந்துராதா, ஏதேன் தோட்டம் மாதிரி வந்துராதா, எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறது மாதிரி கிடைக்காதான்னு நினைச்சா அதுக்கு இல்ல கத்தர் வச்சிருக்கிறது. இப்போ கத்தர் ஆண்டவருக்குள்ள வந்த தேவ பிள்ளைகளுக்கு சில நல்ல அலங்கார வஸ்திரங்களையும் கத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 61வது அதிகாரத்துல அதுல எழுதியிருக்கிறது பாருங்க. ஏசாயா 61 அப்படி எழுதியிருக்கு பாருங்க. அவர்களுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுத்தாராம், நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம் எல்லாம் கொடுத்தாராம். அத மாதிரி வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பாவம் செய்கிறவர்கள், பாவம் சிலை வழிபாடு பாவம், அந்த பாவத்தை செய்கிறவர்கள 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பாராம். அப்படி விசாரிக்காம இருக்கணுமானா ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும்னு கேட்டா பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. நான் செய்த பாவம் என் பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறக்கூடாது என்பதற்காய் புலம்பி அழணும். ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னித்தா போதாது, பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்படும். அந்த தோஷம் எங்க மன்னிக்கப்படும் தெரியுமா? சிலுவையில மட்டும்தான். அந்த சிலுவை அண்டையில வந்து நின்று ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்று கேட்டான். பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு தயவுள்ள கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆதலால் தான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல இந்த 35 நாட்களாய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறோம். யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அறிந்து கொள்ள வேணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு புரியும்படி சொல்லுகிறேன் பாருங்க. எங்க அப்பாவை ஒருத்தர் கத்தி எடுத்து குத்திட்டாருன்னு வச்சுக்காங்களேன். எங்க அப்பாவை ஒருத்தர் கத்தி எடுத்து குத்திட்டார், எங்க அப்பா செத்து போயிட்டார். இப்ப நான் கத்திய கும்பிடுவேனா? ஹலோ, கத்திய கும்பிடுவீங்களா? சிலுவைங்கிறது ஒரு சாதாரண மரம்.
பைபிள்ல சொல்லி இருக்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்ட அந்த சிலுவை, அந்த சபிக்கப்பட்டது நிறைய பேர் புனிதமா சொல்லுவாங்க. இயேசு அதுல சாய்ந்ததுனால, இயேசு அதுல சுமந்ததுனால அது புனிதமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. கத்தி எப்பமானாலும் அப்பாவை குத்துனாலும் மாமாவை குத்துனாலும் தாத்தாவை குத்துனாலும் கத்தி கொலைகார கத்தி தான். சிலுவை அல்ல, சிலுவையின் உபதேசம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சிலுவையின் உபதேசம் சொல்லுகிறார். இப்போ 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. போகிறவர்கள் சொல்லுகிறார்கள் இது பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன், அது தேவ பலன், அது தேவ பலன். சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சிலுவையை பார்த்துட்டோம்னா போதும், கோயிலுக்கிட்ட போன உடனே சர்ச்சுக்கு ஒரு நாளும் போக மாட்டான். அங்க உள்ள அந்த மூலசாரத்துல புல்பிட்ல ஒரு சிலுவை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை இங்க செருப்பை கலத்தி போட்டுட்டு இப்படி கும்பிட்டுட்டு வருவோம். என்ன நினைப்பாம்னா, நான் புனிதமாயிட்டேன், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சுன்னு. சிலுவையில் இல்லையா உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. உன் பாவத்தை மன்னிக்கிற இயேசு சிலுவையிலே மாண்டார். அல்லேலூயா. பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிற அவரையே நாம் சார்ந்து கொள்ள வேணும், அவரையே சார்ந்து கொள்ள வேணும். அதுதான் புனிதமானது. அவரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும், அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். உயர்த்தப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தது போல அவரையே நோக்கி பார்க்கணும். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அங்கே இருக்கிறது, அவரை நோக்கி பாருங்கள் என்று எழுதி இருக்கிறது. அவரையே நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அற்புத விடுதலை. அவரை பார்த்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்கணும். பாவத்தை மன்னிக்க தயை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவம் மன்னிக்கப்படும்னு நிச்சயம் உள்ளவங்க எல்லாம் நல்ல கரத்தை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல கையை தட்டி அந்த பழைய பல்லவி ஒன்றை என்னோட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். பழைய பல்லவி ஒன்றை என்னோட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். கையை தட்டி சொல்லணும், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். உயிருள்ள சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது ஒரு முறை கூட எந்த நாவில் புது பாட்டு எந்த. இந்த வார்த்தை தான் ரொம்ப நல்லா இருக்கும். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் வந்து என்னை தேற்றினார், அதனால நான் ஆனந்தம் கொள்ளுவேன். நல்ல கைய தொடையில எல்லாம் வைக்காம கொஞ்சம் தூக்கி தட்டுங்க பார்க்கலாம், தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து, ஓஹோ தேவன் அவர். சந்தோஷத்தோட ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை எனக்கு நல்லா பிடிச்சது. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இந்த உலகத்துல இந்த பாவம் எல்லாம் செய்யாம, இந்த அக்கிரம் எல்லாம் செய்யாம, இந்த அசுத்தம் எல்லாம் செய்யாம நம்ம ஜீவிச்சா நமக்கு ஒரு ராப்பகல் இல்லாத ஒரு அற்புதமான தேவராஜ்யம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் 21:25 சொல்லுகிறது. வெளிப்படுத்துற விசேஷம் 22:5 சொல்லுகிறது. அங்கே ராக்காலமே இராது,
அங்க எப்பவும் வெளிச்சமா இருக்கும், எப்பவும் வெளிச்சமா இருக்கும். பாவம் இல்லாத ஒரு நாடு அது, சாபம் இல்லாத நாடு அது. அதனால் தான் ஆண்டவர்ட்ட சொல்லணும், இந்த உலகத்துல என்ன பாடு வந்தாலும் கர்த்தருக்காய் ஜீவிப்பேன், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். கையை தட்டி திரும்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வுலக பாடு என்னை, ஆமென், அவ்வுலக வாழ்வை காண, இவ்வுலக ஒரு முறை கூட இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உள்ள அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருத்தர் இந்த பூலோகத்தோட உங்க வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. பரலோகம் வந்து சேரணும். எங்க வந்து சேரணும்? பரலோகம் வந்து சேரணும். யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் கர்த்தர். அங்க போய் சேர்ந்தீங்கன்னா அங்க கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, கலக்கம் இருக்காது. ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லுகிறேன், பசியே இருக்காது. எங்க பூலோகத்துல மனிதர்கள் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, ஒரு ஜான் வயிற்றுக்கு வாழுகிறோம்னு. அங்க ஒரு ஜான் வயிறு இருக்காது, பசி இருக்காது, பாத்துக்காங்க. கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. முகமுகமாய் நமக்காய் சிலுவையில் மரித்த இயேசுவை, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரோடு கூட திரியேக தேவனை தரிசித்து நாம் ஆனந்தம் கொள்ளுவோம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை இப்படியே பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன் 3 நாள் ஆன பிறகு பசி அவனுக்கு வரலையே, அப்பத்தை எடுக்கலையே, சாப்பிடலையே. பரலோகத்தில் அப்படியே இயேசுவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தால், நமக்காய் இரத்தம் சிந்தன ஆண்டவருடைய முகத்தை பார்த்தால், நமக்காய் கல்வாரி சிலுவையில மரித்த அந்த இரட்சகருடைய முதுகலை பார்த்தால் பசி வராது, கண்ணீர் வராது, கவலை வராது. அந்த முகத்தை பார்த்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒவ்வொரு காயங்களாய், சொல்லுங்க பார்க்கலாம், முத்தம் செய்வேன். எல்லாரும் சொல்லுங்க. அங்க போனா என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். அல்லேலூயா. புரியும்படி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி சரியான நேரத்தில் நிறுத்தும்படி விரும்புகிறேன். பிலாத்து அரண்மனையில இயேசு நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்து அரண்மனையில குற்றவாளியாய் நின்று கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லார் பக்கத்திலையும் வைத்து அந்த பிலாத்து கேட்கிறான், இயேசுவை என்று சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆரவார சத்தத்தோடு சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார். இவன் ஒருத்தன் இயேசுவைன்னு கேட்டது சிலருக்கு தான் கேட்டது. எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டு சிலுவையில் அறையும் என்றார்கள். அப்பொழுது யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டதும் ஜனங்கள் எல்லாரும் சத்தமா பரபாசை 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 என்று சத்தமிட்டார். பக்கத்துல சிறைச்சாலையில பரபாஸ் இருக்கிறான். ஜனங்கள் பரபாசை பரபாசை சத்தம் கேட்டது. ரொம்ப கவனமா காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறான், இன்னும் என்ன சொல்ல போகிறார்கள் என்று. அப்பொழுது பிலாத்து இயேசுவை என்று சொன்னவுடனே ஜனங்கள் எல்லாரும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தம் விட்டார்கள். பரபாசுக்கு சிலுவையில் அறையும் என்ற சத்தம் கேட்டது. பரபாசுக்கு புரிந்தது, ஜனங்கள் எல்லாரும் பரபாசை சிலுவையில் அறையும் என்று சத்தம் விடுகிறார்கள். பரபாசை சிலுவையில் அறையும் என்று சத்தம் விடுகிறார்கள் என்று பரபாசுக்கு புரிந்தது. பயந்து கொண்டிருந்தார். நாளைக்கு பஸ்கா வரப்போகிறது, அந்த பஸ்காவில் என்னை சிலுவையில் அறைவார்கள், அந்த பஸ்காவில் என்னை கோர சிலுவையில் அறைந்து என்னை கொடூர கொலை செய்வார்கள்.
சிலுவை வருகிறது என்றாலே, சிலுவை தண்டனை வருகிறது என்றால் எப்படி ஆயினும் செத்துவிட மனிதன் துடித்து விடுவான். ஐயோ, அந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்க, அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க, அந்த சிலுவை எனக்கு வேண்டாம் என்று துடிப்பான். தன்னை சாக ஒப்பு கொடுப்பான். பரபாஸ் துடித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாம் முடிந்தது. திடீர்னு அந்த சிறைச்சாலை அதிகாரி வந்து சிறைச்சாலை கதவை திறந்தார். ஐயோ, என்ன சிலுவையில் அறைய போகிறார்கள், என்ன சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று புலம்பினார். அந்த ஜெயில் அதிகாரி சொன்னால், உனக்கு விடுதலை. நம்பவே முடியல அவனுக்கு. நேற்றைக்கு தானே பரபாசை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அந்த பரபாசை விடுதலை செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, உனக்கு பதிலா இயேசு என்கிற ஒருவர் மரித்திருக்கிறார். உனக்கு பதிலா இயேசு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவை கொண்டு கொல்கதா மலைக்கு போகிறார்கள். அந்த கோர சிலுவையோடு அந்த இயேசு கொல்கதா மலைக்கு போகிறார். இவன் மிகப்பெரிய கொலைகாரன், அநேகரை கொலை செய்தவன். ஒவ்வொரு பஸ்காவிலும் ஒருவரை அவர்கள் சிலுவையில் அறைவது வழக்கம். அந்த கொலை கைதி இவன் தான். அந்த கொலை கைதி அந்த பரபாஸ் தான். அவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சீக்கிரமா எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதே. அந்த இயேசு மகான் யார் என்று பார்க்க வேண்டும். எனக்கு பதிலாய் ஒருவர் சிலுவையை சுமக்க போகிறார் என்றால் என்னை விட அந்த கோரமான கொலைகாரன் யார் என்று பார்க்க வேண்டும் என்று வேகமாய் ஓடுகிறார். ஜனங்கள் எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள். பரபாச பார்க்கிற ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, அந்த கொலைகாரன் பின்னால் ஓடி வருகிறான், என்ன செய்ய போகிறானோ தெரியாதே என்று பார்க்க வருகிறான். வேகமா ஓடி வருகிற பொழுது வழியில ஒரு தாய் நடக்க முடியாம நடந்து வந்து கொண்டு அழுது கொண்டே செல்லுகிறார். நீ அம்மா அழுற? அந்த துஷ்டன் இயேசுதானே சிலுவையில் அறையப்பட போகிறார், நீயே அழுகிறாய் என்று கேட்டான். அந்த பெண் சொன்னாள், எனக்கு 12 வருஷமா உதிர போக்கு எனக்கு இருந்தது. எனக்கு ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது ஐயா. என்னால எழுப்பி நடக்க முடியாது. படுத்த படுக்கையா என் அறையில விழுந்து கிடப்பேன். என்னால முடிந்த அளவு ஆஸ்பத்திரிகளுக்கு போய் பார்த்தேன். நான் ஒரு செல்வந்தனாய் இருந்தவன். நான் என் ஆஸ்திகளை எல்லாம் விற்று அவைகளை செலவு பண்ணி நான் அந்த வேதனை தீரும் என்று பார்த்தேன். ஒரு நாள் எங்க ஊர் வழியா சிலுவை சுமந்து கொண்டு போகிற அந்த நசரனாகிய இயேசு வந்தார். ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை பார்த்துட்டேன்னா அவருக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னார். அந்த இயேசுவை பார்க்க ஆவலோடு கூட, அந்த இயேசுவை தரிசிக்கிற ஆவலோடு கூட நான் அவரை பார்க்க போனேன். கூட்டம் நெறித்துக் கொண்டிருந்தது. அந்த கோர கூட்டத்தின் நடுவில் உதிர போக்கினால் தலையை மூடிக்கொண்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டியவன் நான். உள்ளே ஓடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன். அந்த சணமே, அந்த நொடி பொழுதே என் வியாதி மாற்றப்பட்டது. பரபாஸ் என்று துடித்தான். உன் வியாதியை மாற்றின அந்த இயேசுவையா சிலுவையில் அறைய போகிறார்கள், என்ன தவறு செய்தார் என்று ஓடினான். ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது 2 சகோதரிகள் ஒரு சகோதரனை பிடித்து புலம்பி அழுதார்கள். ஐயோ என்று அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான். இவன் தான் என் சகோதரர் லாசரு, செத்து போயிட்டா. அம்மா அப்பா இல்லாத அனாதை பிள்ளைகள் நாங்கள், அம்மா அப்பா இல்லாத அனாதைகள் நாங்கள். அந்த அனாதைகளாய் வாழ்ந்த எங்களுடைய வாழ்க்கையில என் சகோதரன் செத்து போயிட்டான். இயேசுதான் எங்களுக்கு இருந்தார். இயேசு வருவார்னு நினைத்துக் கொண்டிருந்தோம். அவர் சாவுக்கு கூட வரல. எங்க நம்பிக்கை எல்லாம் தொலைஞ்சு போயிட்டு, நாங்க நம்பின நம்பிக்கை எல்லாம் வீணாய் போயிட்டு, நாங்க நம்பின எதிர்பார்ப்பெல்லாம் வீணாய் போயிட்டு, எங்களுக்கு விடுதலை தர யாருமே இல்லை. 4வது நாள் பெத்தானியாவின் வாசல்ல நான் விசுவாசிக்கிற இயேசு வந்தார், நான் நம்புகிற இயேசு வந்தார். அவர் வந்து துட்டி விசாரிச்சுட்டு போவார். நான் நினைச்சேன், உங்க சகோதரர் செத்துட்டானா, சரிமா கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருவார்னு சொல்லிட்டு போவார்னு நினைச்சேன். அவர் அவனை எங்கே வைத்தீர்கள்னு கேட்டாரு. கல்லறைக்கு பக்கத்துல போனோம். கல்லறைக்கு பக்கத்துல போன உடனே அவன் உயிரோடு எழும்புவான் நம்புவியான்னு கேட்டாரு. நாம நம்புறேன், அவன் கடைசி நாள்ல எழும்புவான்னு சொன்னேன். அவர் அந்த இடத்திலேயே நின்று கொண்டு லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் உயிரோடு எழுப்பி வந்தான். 4 நாளாகி நாரி போன லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த இயேசுதான் சிலுவையில் அறைய கொண்டு போகிறார்கள் என்று சொன்னார். பரபாசால் நம்ப முடியல. இவ்வளவு நல்லவைகளை செய்த அவரையா நீங்கள் சிலுவையில் அறைய போகிறீர்கள் என்று பார்த்து கொண்டிருந்தான்.
பார்த்து கொண்டிருந்தான். அந்த கோர பாடுகளை பார்த்துக் கொள்வதற்கு வேகமா ஓடினான். ஒரு 68 வயது இருக்கும் ஒரு மனிதன் அப்படியே நடந்து கொண்டு வருகிறார். அந்த மனிதனை பார்த்தான். அந்த மனிதன் கண்ணில் கண்ணீரோடு நிற்கிறார். சிலுவையில் அறைய போறவனை சிலுவையில் அறையும் போது பரபாச சிலுவையில் அறைந்திருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஐயோ பரபாஸ் செத்தான், இனி எங்கள் துன்பங்கள் தொலைந்தது, எங்கள் கஷ்டங்கள் தொலைந்தது, எங்கள் வேதனை தொலைந்தது, என் பிள்ளை நிம்மதியா போக முடியும், இல்லைன்னா வாலிப பிள்ளை பிடித்து பாலியல் தொந்தரவு செய்து விடுவான், இல்லைன்னா கொலை செய்வான், அடுத்தவங்களை கோரமாய் அடிப்பான் என்று ஜனங்கள் எல்லாரும் கொட்டடித்து மேளம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவார்கள். இந்த இயேசுவுக்காய் ஜனங்கள் அழுகிறார்களே என்று புலம்பிக் கொண்டு அந்த மனிதனை பார்த்து கேட்டான். அந்த மனிதன் சொன்னா, பெதஸ்தா கரை இருக்குல்ல, பெதஸ்தா குளம், அதுக்கு பக்கத்துல நான் கிடந்தேன். என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. 38 நீண்ட வருஷங்கள், 38 நீண்ட வருஷங்கள், அவ்வளவு நீண்ட வருஷங்களா என்னுடைய வியாதியில எனக்கு விடுதலை தர யாருமே இல்லை. 38 வருஷமா தம்பி குளக்கலங்குப்பா, என்னை தள்ளி போட்டுடா, என்னை தள்ளி போட்டுடா மகனே, என்னை தள்ளி போட்டுரு, என் பெஞ்சாதியை பார்த்து என்னை தள்ளி போட்டுரு, என் மாமியாரை பார்த்து என்னை தள்ளி போட்டுரு கேட்டேன். எனக்கு ஒத்தாசை செய்ய யாருமே இல்லை. எவனாவது என்ன குளத்துல தள்ளிவிட மாட்டாரா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். தள்ளிவிட யாரும் இல்லை. ஆனால் ஒரு நாள் என் அருகில் ஒருவர் வந்தார். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது எனக்கு சுகம் கிடைக்க வாய்ப்பில்லை என்கிறதுனால அவரை பார்த்து அன்போடு சொன்னேன், என்னை இந்த குளம் கலக்குகிற பொழுது கொண்டு விட யாரும் இல்லை. ஒருவர் என் அருகில் நின்று படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. தினந்தோறும் காலையில என் பக்கத்துல வந்து சாப்பாடு தருகிறவர்கள் உண்டு. அவங்க சொன்னாங்க, வருஷம் என்னாச்சு, 38 வருஷம் ஆச்சுல்ல, பரவாயில்ல, நான் டெய்லி சாப்பாடு தருவேன்னு, இதுலயே படுத்துக்கோ, ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் போனா நீ செத்து போயிருவேன், இதுலயே படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு போனார்கள். மத்தியான சாப்பாடு கொடுக்க வந்தார்கள், சாயங்கால சாப்பாடு கொடுக்க வந்தார்கள். கொரோனா காலத்துல நீங்க நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்திருப்பீங்கல்ல, தெருவா இப்ப பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறவர் இருக்கிறார்களே, அப்படித்தான் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இயேசு என் படுக்கைக்கு அருகிலே வந்து படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். சந்தோஷத்தோடு எழுந்து நடந்தேன் ஐயா. 38 வருட கஷ்டம் தீர்ந்தது. 38 வருட கஷ்டம் தீர்ந்தது. 38 வருட கஷ்டம் தீர்ந்தது. இத்தனை மகானா, இத்தனை அற்புதம் செய்தவரா போய் கொண்டிருக்கிறார் சிலுவையிலே. அவன் பார்க்க வேகமாய் ஓடி வருகிறான், துடிப்போடு ஓடி வருகிறான். ஒரு மனிதன் நடக்க முடியாம ரொம்ப வேகமா நடந்து போறான். அவனை கூப்பிட்டு, ஏன் நீ இப்படி போயிட்டு இருக்கிற, வீட்டுல ஒதுங்கி கிடக்க வேண்டியதானே என்று சொன்னான். அவன் சொன்னா, நான் எத்தனை வருஷமா வியாதியா கிடந்தேன்னு தெரியாதுயா, தெரியாது. திமிர்வாதத்தினால வீட்டுல கிடந்தேன். அந்த இயேசுநாதர் சர்ச்சைக்கு போன ஒரு 4 பேர், அந்த இயேசுவை தெரிந்த ஒரு 4 பேர், அந்த இயேசுவை அறிந்த ஒரு 4 பேர் என்னை தூக்கி கொண்டு அவருக்கு முன்னாடி வச்சாங்க. இப்படிதான் டெய்லி என்ன தூக்கி கொண்டு போய் ஏதாவது வைத்தியர் இடத்துல வைப்பாங்க, ஏதாவது ஒரு மனுஷன் என்ன கொண்டு கொடுப்பாங்க. அவன் என்னை குளுக்கோஸ் போட்டு, ட்ரிப் போட்டு, குளுக்கோஸ் அடைச்சு, கிட்னி ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர், உனக்கு தலையில ரத்த கட்டி வந்துட்டு, உன் உடம்புல ரத்த கட்டி வந்துட்டு, அதனாலதான் அந்த பக்கவாதம், அதனாலதான் அந்த பேரலிசிஸ் என்றெல்லாம் சொன்னான். அவர் ஒண்ணுமே சொல்லல. என்னை பார்த்து அன்போடு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட கடவுது, என்று சொன்ன உடனே பக்கத்துல இருந்தவன் சொன்னா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டான். எனக்கு சுகத்தையே நம்பின அந்த இயேசு, என் சுகத்தையே விரும்பின இயேசு படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பி நட என்றார். 4 பேர் தூக்கி கொண்டு வந்த கட்டுல அந்த இயேசுக்கு முன்னாடியே தூக்கி என் தலையில வச்சுட்டு நடந்து போனையா. பல வருஷமாய் படுத்த படுக்கையாய் கடந்த எனக்கு சுகம் தந்த அந்த இயேசுதான் போகிறார். பரபாஸ் வேகமாய் ஓடினான். இன்னும் வேகமாய் ஓடினான். ஓடுகிற பொழுது அங்கே ஒருவன் தூரத்தில் நின்று பார்க்கிறான். அதோ இயேசு போகிறார்னு பார்க்கிறான். தலையில் அடித்து மாலையாய் கண்ணீர் விடுகிறான். அந்த இயேசு போகிறாரே என்று கண்ணீர் விடுகிறான்.
கண்ணீர் விட்டு கொண்டு புலம்பி அழுது சொல்லுகிற வார்த்தை, இயேசுவை ஒருவேளை இயேசு இந்த உலகத்துக்கு வராம இருந்திருந்தா இந்த சனியம் பிடிச்ச இந்த கண்ணு அந்த இயேசுவின் சிலுவையை பார்த்திருக்காது, அந்த இயேசுவின் சிலுவையின் கோரத்தை பார்த்திருக்காது, இந்த அடியை பார்த்திருக்காது. எனக்கே இந்த கண்களை திறந்தார் என்று புலம்பிக் கொண்டிருந்தான். பரபாஸ் பக்கத்துல நின்னு என்ன நடந்தது என்று கேட்டான். என் பேர் பர்த்திமேயு. பர்த்திமேயு பர்த்திமேயு அப்படின்னா, பர்த்திமேயுன்னா உன் பேர்ல என்ன விசேஷம்னு கேட்டான். பர்னா மகன் அர்த்தம், திமேயு அப்படிங்கிற தகப்பன். திமேயுவின் மகன் என்பதற்காகத்தான் பர்த்திமேயு என்று அவனுக்கு பெயர். அந்த பர்த்திமேயு என்கிற அவன் என் குழந்தை, அந்த குழந்தைய அந்த திமேயு என்கிறவன் குழந்தையை கொண்டு ஆசாரியனிடத்தில் கொடுத்தான். ஆசாரியன் கண்களை திறந்து பார்த்தான். இவன் பிறவிலேயே குருடன், இவன் இனி பிறவிலேயே குருடன், இவன் சர்ச்சுக்கு போக முடியாது, இவனுக்கு பேர் போட முடியாது என்று பேரே போட முடியாம அனுப்புனதுனால எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. ஐயா, திமேயு ஒரு பெரிய பணக்காரன், அவனுடைய மகன் என்று தான் எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுவாங்க. இவன் தான் திமேயுவின் மகன், இவனுக்கு பேரே கிடையாது, இவன் பேர் பெற்றவன் அல்ல, இவனுடைய பேரெல்லாம் அழிந்து போயிடுச்சு. அந்த கோர அந்த மனிதனுடைய புலம்பலை கேட்டான். என்ன நடந்தது என்றான். ஒரு நாள் அவர் வந்தாரியா, எரிகோ வாசலுக்கு வந்தார், எங்க வீட்டு பக்கம் வந்தார். பிச்சை எடுத்துட்டே இருந்தேன், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் தொட்டா சுகமாகும் நம்பிட்டு இருந்தேன். இயேசு என் வீட்டுக்கு வரமாட்டாரா என்று நம்பிக்கொண்டிருந்தேன். அவர் என் வீட்டு அருகில் வந்தார். இன்று ராத்திரி என்னுடைய செய்தியை முடிக்க போகிற இந்த ராத்திரி வேளையில, ஒருவேளை ஆன்லைன்ல, ஒருவேளை லைவ்ல, இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உன் அருகிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையாய் வருகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையாய் வருகிறார். உன்னை எப்பேற்பட்ட பலவீனத்திலும் விடுதலையாக்குகிற அற்புதம் நிறைந்த இயேசு சிலுவையோடு உன் அருகில் வருகிறார். உன்னை நேசித்து வருகிறார். நீ கோர பாவியாயிருந்தாலும், கோர அக்கிரமம் உள்ளவனாயிருந்தாலும், உன்னை நேசிக்கிற கர்த்தர் அவர். உன்னை நேசிக்கிற கர்த்தர் அவர். பரபாஸ் போய் அப்படி பார்க்கிற பொழுது அங்கே சிலுவையிலே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று புலம்பி அழுதார். இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். பரபாஸ் பார்த்தான். பக்கத்தில் நிற்கிறதான அந்த ராணுவ சேவகன், அந்த 100க்கு அதிபதி, விலாவிலே ஈட்டி எடுத்து வேகமாய் குத்த இரத்தமும் ஜலமும் பீரிட்டு பாய்கிறது. அவன் சாதாரணமாய் குத்தவில்லை, கோர குத்து கொத்தினான். ஏனென்றால் இவன் தன்னை தான் தேவன் என்று சொன்னான், தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னவன். அந்த ரத்தம் அவன் பட்ட உடனே அவன் சொன்னான், மெய்யாகவே அவர் நீதிபரர், மெய்யாகவே அவர் நீதிபரர். அவன் சத்தமிட்டு புலம்பின உடனே இந்த பரபாஸ் பக்கத்துல போனான். அந்த 100க்கு அதிபதியை பார்த்து கேட்டான். அவன் சொன்னான், பிலாத்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிற பொழுதே சொன்னார், இவனிடத்தில் எந்த குற்றத்தையும் காணேன். இன்று ராத்திரி குற்றமில்லாத ஒரு இயேசு, குற்றமற்ற ஒரு இயேசு உனக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். உனக்காகத்தான். அந்த பரபாஸ் அந்த சிலுவை அண்டையில் முழங்கார் படியிட்டு, நான் இயேசுவுக்காய் ஜீவிப்பேன், நான் இயேசுவுக்காய் வாழ்வேன் என்று தெக்கப்போலி என்கிற பட்டணத்திற்கு புறப்பட்டு போனான் என்று அவனுடைய சரித்திரம் சொல்கிறது. அங்கே போகிற பொழுது ஒருவன் அங்கே சர்ச்சு கட்டி பாஸ்டரா இருக்கிறான். அவன் தான் லேகியோன் பிசாசு பிடித்தவன். அவன் சொன்னான், என்னை கல்லறையில காயப்படுத்தி இருந்தார்கள், குற்றுயிராய் விட்டு விட்டார்கள். என்னை தேடி இயேசு கல்லறையில வந்து என் கட்டுகளை அவிழ்த்து என் வியாதிகளை மாற்றி என்னை பாதித்துக் கொண்டிருந்த லேகியோன் என்கிற பிசாசை துரத்தி எனக்கு விடுதலை தந்த இயேசுதான் என்று சொன்னான். இயேசுவோடு சேர்ந்து இயேசுக்காய் பரபாஸ் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய வரலாறு முடிகிறது. என் அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, பரபாசை நேசித்த இயேசு உன்னை நேசிக்கிறார். என் ராத்திரி பரபாசை நேசித்த இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த 35வது நாள் இந்த ஹோலி லேண்ட் டிவி நடத்துகிற இந்த லைவ் புரோகிராமில் நேரடியாகவும் லைவிலும் பார்த்து கொண்டிருக்கிற உன்னை, நீர் எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் உன்னை நேசிக்கிற இயேசு நிற்கிறார். நீ ஒருவேளை நாகமானை போல குஷ்டரோகியா இருக்கலாம், உன்னை குணமாக்குகிற இயேசு உன் அருகில் நிற்கிறார். உன்னை சுகமாக்குகிற இயேசு உன் அருகில் நிற்கிறார். எப்பேற்பட்ட மறுதலித்த பாவி பேதுருவையும்
பெந்தெகோஸ்து நாளில் எழுப்பி நிறுத்தி 3000 பேர் ரட்சித்த இயேசுவின் அருகே நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை வருங்கால நீ ஊழியக்காரனா மாறலாம். ஒருவேளை உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். மரித்தோர உயிரோடு எழும்ப பண்ணலாம். நம்புறவங்க மட்டும் நல்ல கரத்தை தட்டி ஆவியில நிறைந்து இந்த ராத்திரி வேளையில கிருபை இறங்குகிற நேரம் இது, வல்லமை இறங்குகிற நேரம் இது. சிலுவையிலே மரித்த இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் இது, ஆசீர்வதிக்கிற நேரம் இது. தேவ மகிமையினால் நிரப்புகிற நேரம் இது. பாவத்தில் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொன்னாரே, பாவியாயிருந்த உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு அந்த இயேசுவின் சிலுவையின் ரத்தம் உங்கள் அருகிலே வருகிறது. இயேசுவின் ரத்தம் உங்கள் அருகிலே வருகிறது. என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்று கேட்டார். அவர் குணமாக்குவார். குணமாக்குகிறது நாங்கள் அல்ல, நாங்கள் சிறுகுகிறோம். இயேசு பெருகுகிறார், இயேசு உயர்கிறார், இயேசுவின் நாம மகிமை அடைகிறது. அந்த இயேசுவின் அற்புதம் எனக்கு தேவை என்று நீங்கள் விரும்பினீர்களானால் அந்த இயேசுவை பார்த்து கதறி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு ஐயான்னு கேட்டு பாருங்க, எனக்கு இறங்கு ஐயான்னு கேட்டு பாருங்க. உங்களை பலப்படுத்துகிற வல்லமை உள்ளவர், உங்களை சுகமாக்குகிற வல்லமை உள்ளவர், உங்களுக்கு அற்புதம் செய்கிற வல்லமை உள்ள கர்த்தர் உங்கள் நடுவிலே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்ச ஒரு நிமிஷம் எழும்பி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சரியான நேரம் நமக்கு முடிய போகிறது. எல்லாரும் எழும்பி என்று சொல்லுங்க பார்க்கலாம், கரத்தை உயர்த்தி. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க பார்க்கலாம், நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. இந்த ராத்திரி வேளையில அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். அந்த இயேசு உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவர். நீங்க எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாம இருக்கலாம், ஒரு தடவை கூட பைபிள் பார்க்காம இருக்கலாம், ஒரு தடவை கூட சர்ச்சுக்கு போகாம இருக்கலாம், உங்க வீட்டார் உங்களை சர்ச்சுக்கு போக அனுமதிக்காம இருக்கலாம். 1000 வாட்டி உங்க மனசுல இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஒரு அந்தரங்க சீசனா நீங்க இருந்தா, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு கல்லறைக்கு இடம் கொடுத்தது போல நீங்கள் உங்கள் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். இயேசு உங்க இருதயத்தை நிரப்ப வல்லவர். உங்கள் கல்லறையில வந்தது செத்து போன இயேசு, அவர் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிற இயேசு வருவார், உயிர்ப்பிக்கிற தேவன் வருவார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. உயிர்ப்பிக்கிற இயேசு வருவார், உயிர்ப்பிக்கிற இயேசு வருவார். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் உயிர்ப்பிப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக, இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. உம்முடைய அன்பின் பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளும்படி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.